என்னை பொறுத்த மட்டும் ஆர்சிபி லுக்ஸ் ஆஃப் ஃபார்மடபிள் சைடு. கோலி மேபி இது ஒரு கடைசி ஐபிஎல்லாக கூட இருக்கலாம். பேசிக்கலி ப்ராப்ளம் என்ன சிஎஸ்கேவோட அப்படின்னா 14 கோடி போட்டு 2 பிளேயர் எடுத்தாங்க, கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். அங்கே தான் உங்களுக்கு அடி விழுந்துச்சு. நான் ஆறுசாமின்னு சொன்ன தூபே பாவம், அவர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து வீராசாமி லெவலுக்கு ரொம்ப இறங்கிட்டாரு. நம்ம யாரை ஃபீல் பண்றோமோ நல்லா விளையாடுறோம், அடுத்த மேட்சை கை காலை பிடிச்சுன்னு போய் உட்காந்துக்கிறான். நல்லா விளையாடாதவன் கேட்சை விடுறவங்க ரொம்ப தெளிவாக ஒன்று ராகுல் டிராவிட கோச்சை எடுத்துட்டு வரணும்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் ராகுல் டிராவிட் வந்து இந்தியாவுக்கு கோச்சு எல்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் பண்ணார், ராஜஸ்தானுக்கு அதே கோச் அந்த என்ன பண்ணார்ன்ற கேள்வி. மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம வைப் யூடியூப் சேனலோட ஆஸ்தான தொகுப்பாளர் பத்திரிகையாளர் பரத் இருக்காரு. வணக்கம். வணக்கம். IPL 2026 எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் மஞ்சள் சக்கால தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கனவோடு ஆரம்பித்த காம்படிஷன் சிஎஸ்கேவை அப்படியே 8வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. தம்பி, நான் 8th பாஸ் நீ SSLC ஃபெயில் மாதிரி மும்பையை பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். மும்பை நமக்கும் கீழே, அதுக்கு மேலே நாம சொல்லக்கூடிய அளவில் மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வருஷமும் இருந்திருக்கு. அதுக்கு பல காரணங்களுக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே பற்றி நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ டாப்பில் இருக்க 4 டீம்ஸ் யார் வின் பண்ண போகிறாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து ஒரு தடவை கப்பு வந்து 18 வருட வெயிட்டுக்கு அப்புறம் அதை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை விடுறது ரொம்ப கஷ்டம். அவங்க டீமும் ஃபார்மடபுளாக இருக்குது, பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, போலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, செம டீமாக இருக்காங்க. அதே நேரத்தில் ஜிடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வின்னிங் ஃபார்முலா ஒன்று வச்சுருப்பாங்க. டாப் 3 மேக்ஸிமம் ரன் அடிச்சிடும், மீதி பேர்லாம் சிப்பின் பண்ணுவோம், போலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் முடிச்சிருவோம்னு சொல்லக்கூடிய அளவில் அவங்க அந்த டாப் 3 சாய் சுதர்ஷன் சைலண்ட்டாக ரன் அடிச்சிட்டு இருக்காரு, கில்லு பர்ஃபார்ம் பண்ணுறாரு, பட்லர் பேட்லேருந்து ரன் வருது. ஸோ 3 அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. SRH அவங்களுடைய அந்த இஷான் கிஷனோட ஃபார்ம் நமக்கு பயத்தை கொடுக்குது. அவர் ஒரு பொறுப்போடவும் ஆடுறாரு, செம்மையாக பண்ணுறாரு, நல்ல டீமாகவும் இருக்குது. ஆனால் இதில் டார்க் ஹார்ஸாக நான் பார்க்குறது ராஜஸ்தான் ராயல்ஸ், சூரியவன்ஷி, SSV ஜெய்ஸ்வால். சூரியவன்ஷிக்கு அன்னைக்கு டே அவருக்கு சின்ன குழந்தைக்கு பேட்டில் மாட்டிச்சுன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையோட ஃபேன்ஸே கூட சென்னை தவிர வேற மேட்ச் பார்ப்பீங்கன்னா சூரியவன்ஷியோட பேட்டிங் வரைக்கும் பார்க்க ஆசைப்படுறாங்க எல்லாருமே, அவரோட பேட்டிங் ஆடுற வரைக்கும். கண்டிப்பாக. ஆனால் என்னோட பர்சனல் ஆசை என்னன்னா, சென்னையை சேர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டு டீம் ஜெயிக்க முடியல அப்படின்னா குஜராத் தமிழர்கள் ஜெயிக்கிட்டோன்ற ஒரு ஆசை தான். அங்கே தான் நம்ம பசங்க நிறைய பேர் இருக்காங்க. சாய் சுதர்ஷில் ஆரம்பித்து வாஷி வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த அணி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் சிஎஸ்கேவோட ஆப்போசிட் ஆஃபீஸ்காரங்க ஜெயிச்சா சந்தோஷப்பட மாட்டீங்களா? வேணாங்க. என்னன்னா கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் என்ன வேணாலும் நடக்கலாம், லாஸ்ட் பால் போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த முறை ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டே கடைசி பட் 1 மேட்ச்சில் தான் கடைசி செமிஃபைனல் அதான் அந்த டாப் 4 தெரியுதுன்ற அளவுக்கு சூப்பராக போயிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் 4 நாள் தானே. யார் ஜெயிப்பாங்க? சும்மா என்னை பொறுத்த மட்டும் ஆர்சிபி லுக்ஸ் ஆஃப் ஃபார்மடபிள் சைடு. கோலி மேபி இது ஒரு கடைசி ஐபிஎல்லாக கூட இருக்கலாம். அதனால வந்து ஒரு வெறித்தனமாக ஜெயிக்கணும்ன்றது. இன்னொன்று, போன முறை வெரி பேட் மெமரிஸ் வின்னிங் த கப் எடுத்துகிட்டு போனோம், இறப்புகள் சந்தித்தோம், பெரிய பிரச்சனைகள் சந்தித்தோம். இந்த முறை ஹாப்பியாக கப் அடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருக்குன்னு. யார் ஜெயிச்சாலுமே ஒரு முறை ஜெயித்தவர்கள், ஜெயிப்புனா என்னன்னு தெரியக்கூடிய 4 அணி தான். யார் கப் ஜெயிச்சாலும் 2வது முறை ஜெயிக்கக்கூடிய அணி தான். அதனால் அவங்களுக்கு அந்த சந்தோஷமாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி பஞ்சாப் ரொம்ப எதிர்பார்த்த அணி. அந்த பஸ் எப்படின்னா எடுத்தோன்னே டாப் கியரில் போச்சு, அப்படியே மேலே ஏறும்போது சல்லுன்னு கீழே இறங்கி பஸ் ரிவர்ஸில் ஹில்லில் இறங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு. வருத்தமாக இருக்குது. பஞ்சாப் நினச்சி தான் ஜெயிச்சு தான் நல்லா இருந்திருக்குன்ற ஒரு வருத்தம் இருக்குது. பட் எனிவே ஆல் செட் அண்ட் டன். நம்மளை பொறுத்த மட்டும் எனக்கு அட்வான்டேஜ் ஆர்சிபி, பட் டார்க் ஹார்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். எப்படி சென்னையோட ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி ஒரு டைம் பார்த்தோம், பிளே ஆஃப்லாம் ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தாங்க. எங்கே மிஸ் பண்ணாங்க? திருப்பி எங்கே மிஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே தான் மிஸ் பண்ணாங்க. ஏன்னா மிச்ச டீம்லாம் சிஎஸ்கே போகணும்னு ஆடினாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜில் பர்முடேஷன் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா அவன் தோக்கணும், இவன் தோக்கணும், நம்ம ஜெயிக்கணும், உள்ளே போகணும்னு நினச்சா அவன் தோத்தான், நீ என்ன பண்ண, நாங்கள் ஜெயிக்கலையே அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பேசிக்கலி ப்ராப்ளம் என்ன சிஎஸ்கேவோட அப்படின்னா 14 கோடி போட்டு 2 பிளேயர் எடுத்தாங்க, கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். அங்கே தான் உங்களுக்கு அடி விழுந்துச்சு. பிரசாந்த் வீருக்கு தான் இன்ஜுரினாங்க, சரியா போலிங் போல. ஜடேஜா மாதிரியே அதே மாதிரி போலிங் பேட்டிங்னு சொன்னாங்க. அடிச்சா 6 தான் அடிப்பார் அவருனாங்க. பாவம், அவருக்கு பேட்டிங் கிடைச்சதே கம்மி. 6 ரன் அடிக்கிறதுக்கே அவர் கஷ்டப்பட்டார், அவர் 6 அடிப்பாருனாங்க. நான் ஆறுசாமின்னு சொன்ன தூபே பாவம், அவர் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து வீராசாமி லெவலுக்கு ரொம்ப இறங்கிட்டாரு. பாவம், அவரால் பேட்டில் கனெக்ட் பண்ண முடியல. தேவையில்லாத மேட்ச்லாம் ரன் அடிக்கிறார், ப்ரெஷர் இல்லாத மேட்ச்ல தூபேயோட மேட்ச். பட் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ஜுரி அப்படின்னு சொல்லணும். கையில் அடி, காலில் அடி, கண்ணில் அடி, முட்டியில் அடின்னு சொல்லி எந்த 11 நம்ம ஆரம்பித்தோமோ, டோர்னமெண்ட் ஆரம்பித்தோம். அஃப்கோர்ஸ் தோனியை எதிர்பார்த்தோம். அவர் வேறொரு விளையாட்டு விளையாடிட்டாரு கிரவுண்டுக்கு வெளியில். அவர் வரவே இல்லை கடைசி வரைக்கும். கேட்டால் ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்ஜுரினார். ஆனால் எல்லா மேட்ச்க்கும் முதல் நாள் ப்ராக்டிஸில் 6, 4 கிரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தார். அது என்ன கணக்குன்னு தெரியல. தோனியா சொன்னாதான் உண்டு. பட் இந்த பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்சே எடுத்துக்கோங்க, கலீல் ஆரம்பிச்சது,
ஆயுஷ் மாத்திரையில் ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ். அடுத்தடுத்த மேட்ச் ராமகிருஷ்ண கோஷை கூட்டு வந்தோம், அவரும் ஒரு மேட்ச் இன்ஜுரி. அதையும் தாண்டி உள்ள வரீங்க, சரி வாங்கப்பா ஜேமி ஓவர்டன் பிச்சுட்டா இருப்பான்னு சொன்னப்ப அவருக்கு ஒரு இன்ஜுரி. இப்படி இன்ஜுரி கிளப்பாகவே போய் ஒரு மேட்ச் 2 மேட்ச் விளையாடிட்டு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா அந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும் ஒரு டீம்லையும். அவங்க என்ன பண்ணுறாங்க, வாட் ஆர் தேர் டூயிங்? ஏன்னா நம்ம யாரை ஃபீல் பண்ணுறோமோ நல்லா விளையாடுறோம், அடுத்த மேட்சை கை காலை பிடிச்சுன்னு போய் உட்காந்துக்கிறான். நல்லா விளையாடாதவன் கேட்சை விடுறவங்க ரொம்ப தெளிவாக. ஆயுஷ் மாத்திரைக்கு அடிப்பட்டப்ப கூட சில பேர் சொன்னாங்க இவர் கன்டினியூ பண்ண வேணாம், அவர் வந்து அந்த லைட்டா பெயின் வரும்போதே வந்து கிளம்பி இருந்தாருன்னா மேபி அடுத்த மேட்ச் கன்டினியூ பண்ணிருக்கலாம். சிச்சுவேஷன் நமக்கு ஒரு 2 பாயிண்ட் அவர் ஒரு மொமெண்டம் இருந்துச்சு அவர்கிட்ட, அன்னைக்கு ஒரு 2 பாயிண்ட் தேவைப்பட்டுச்சு, 6 வரைக்கும் ஆட்டோன்னு விட்டோம். பட் அது நம்ம கையில கிடையாது அந்த இன்ஜுரின்றது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரி கிளப் எல்லாருமே இல்ல அவரை திருப்பி கூப்பிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு உடனே கூப்பிட்டு பண்ணிருக்காங்க. பட் நமக்கு அது இன்ஜுரி அப்படின்றது ஏன்னா ஒவ்வொரு டீமோட இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்னு இருக்குங்க. நீங்க லுங்கி இங்கிடி எடுத்துக்கோங்க, அவரு ஆம்புலன்ஸே உள்ள வந்து கூட்டிட்டு போகுது டெல்லியில ஒருத்தரை. நம்ம இனிமே ஒரு பொழைப்பாரான்ற அளவுக்குலாம் பயம் வந்தப்போ அடுத்த 2 மேட்ச்ல சர்வசாதாரண வந்து 140 போலிங் போட்டார். ஸோ தட் இஸ் கால்ட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கேல நம்ம என்ன பண்றோம், பிளேயர் ஆஃப் இன்ஜுரியில் ஆட வைக்கிறோம். ஆஃப் இன்ஜுரியில் ஆடுறதே பெரிய தப்பு. கேட்டால் 21 மேட்ச் தான், அதுவே ரொம்ப ரிஸ்க். இப்படி ரிஸ்க் எடுத்து ஹாம்ஸ்ட்ரிங்கு புல்லுன்னு தோனியில் ஆரம்பிச்சது. அது என்னன்னு தெரியல, இவங்கெல்லாமாவது 2 மேட்ச் ஆடிட்டு போனாங்க, தலைவன் ஃபுல்லாகவே ஹாம்ஸ்ட்ரிங்லேயே உட்காந்துட்டு டாடா பை பை சொல்லிட்டு போனது ரொம்ப வருத்தம். வந்து இதான் பிரச்சனை. சிஎஸ்கேவோட மெயின் ரூட் காஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் இன்ஜுரி. அதான் முன்னாடியெல்லாம் ஒரு டீமில் ஒரு 4 சூப்பர் ஸ்டார் இருந்தால் போதும் வின் பண்ணிடலான்னு தோணும். இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரையும் 11 பேருமே சூப்பர் ஸ்டார். ஏன் இம்பாக்ட் பிளேயர் கூட சூப்பர் ஸ்டாராக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் எல்லாருமே நல்லா விளையாடணுன்ற மாதிரி இருக்கு. இதில் பிரச்சனை இருக்கு. நம்ம ரொம்ப எதிர்பார்த்த சஞ்சு சாம்சனை கூப்பிட்டு வந்தோம். சஞ்சு சாம்சன் அவர் அடிச்ச மேட்ச்னா வின். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரும் வந்து சசப்ட் நிறைய மேட்ச் ஃபெயிலியர் ஆனார். ருத்துராஜ் கேக்வாட் என்னால் எல்லாரும் T20 ஆடிட்டு இருந்தப்போ ருத்துராஜ் கேக்வாட் போன சீசனில் 151 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்த ருத்துராஜ் கேக்வாட் டெஸ்ட் மேட்ச்சில் இடம் கொடுத்துருங்க, எனக்கு நான் இந்தியா டீம் டெஸ்ட்டுக்கு வரேன் ஆப்கானிஸ்தான் சீரிஸ்க்குன்ற மாதிரி 25 பால் 15 40 பால் 30. நீங்க அப்படியே திரும்பி பாருங்க, சுப்மன் கில் கேப்டன் ஸ்ட்ரைக் ரேட் 170 பிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒவ்வொரு கேப்டனும் ஒவ்வொரு டீம் எடுத்து பாருங்க. இஷான் கிஷன் கேப்டன் பண்ண மேட்ச் எல்லாம் 180 ஸ்ட்ரைக் ரேட், எல்லாம் பெடல் தூக்கி ஆக்சிலேட்டர் தான் வைப்பாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை, எதிரில் விக்கெட்டே விழுந்துட்டு இவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? ஸோ ஊர்வில் பட்டேல் ஒரு 3 மேட்ச் அடிக்கிறார், பட் 2 யங். கார்த்திக் சர்மா 2 யங். நான் தான் சொன்னேன், நம்ம பேஸே எங்க மிஸ் பண்ணோம்னா டேபிள்லேயே லாஸ் பண்ணிட்டோம், ஆக்ஷன் டேபிளே தோத்துட்டோம். 28 கோடி 2 ரூக்கி பிளேயர்ல கொண்டு போய் இறக்கிறீங்கன்னா, கேஎல் ராகுல் வந்து 14.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. நீங்க 14.5 கோடி யார் எடுத்திருக்கீங்கன்னா பிரசாந்த் வீரியம், கார்த்திக் சர்மா. அது யங்ஸ்டர் மேல நம்பி too much of youngsters போயிட்டோம். திருப்பி நான் சொல்றேன், too much of youngsters நம்பி போயிட்டோம். மேத்யூ ஷாட்டை கொண்டு வந்து ஓப்பனிங் ஆட வைக்க நமக்கு செட்டே இல்லையே, காம்பினேஷன் இல்ல. தோனி அவர்களோட கால் இருக்காதா இந்த மாதிரி எடுங்க? இல்லைங்க, தோனி மேட்ச் டேஸ்ல கிரவுண்டுக்கே வரது இல்ல. மேட்ச் டே மட்டும் வரவே மாட்டாரு தோனின்னு போது என்ன பண்றது? ருத்துராஜ் கேப்டன், ருத்துராஜ் சஞ்சு சாம்சன் 2 வாட்டி ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ரொம்ப 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 ரேர். தோனி உள்ள வருதுன்றது ரொம்ப. சோ சிஎஸ்கே ஓட ப்ராப்ளம் என்னன்னா, neither they are a very strong bowling line. என்னன்னா அந்த ஒரு அகில் ஹுசைன் அண்ட் நூரோட அது வந்து சென்னை சேப்பாக்கம் பிச்சை எடுப்படுது, வெளில போனா துரத்தி அடிக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்ல அன்ஷுல் காம்போஜ் விக்கெட் நிறைய எடுக்கிறாரு, ஆனா கண்ணா அவர் விட்ட ரன்ஸை பாருங்க, 3 ஓவர் 60 ரன் கொடுக்குறாரு. ஸோ நம்ம கிட்ட ஒரு ஃபியர்சம் பவுலர் ரபாடா மாதிரி காதுல விசில் அடிச்சுட்டு போற ஒரு பவுலர் கிடையாது. ஒரு பயங்கர ரேங்க் டர்னர் நம்ம கிட்ட கிடையாது. நூரெல்லாம் வந்து என்னன்னா லூப்ல பவுலிங் போடக்கூடியவர், அகில் ஹுசைன் விக்கெட் டு விக்கெட் போடக்கூடியவர். ஒரு காலங்களில் சிஎஸ்கே கிட்ட இருந்த இந்த ரிசர்வ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அங்க இருந்த பிளேயர்ஸ் என்ன, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொன்னா அது சிஎஸ்கேக்கு தான் பொருந்தும். ஆனா மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா, கண்ணா எனக்கு கீழே ஒருத்தரக்கான் பாத்தியா, அவன் என்னோட மலை முழிங்க, அவனை பாத்தியா 5 அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பையை பார்த்தோன்னா திருப்தி பட்டுக்கலாமே தவிர மாற்றம் ஒன்றே மாறாதது. இதுல சில மாற்றங்கள் அடுத்த சீசனுக்கு கொண்டு வரணும். பலது பேசுறாங்க, நான் முதலே சொல்லிடுறேன் மாற்றம் என்னன்னு. பேசக்கூடிய பல விஷயங்கள் என்னன்னா, ராகுல் திராவிட கோச்சா கொண்டு வரணும். போறோம், we have seen enough of Fleming. இதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றின்னு சிஎஸ்கே தொடங்கின காலத்துல சிஎஸ்கேக்கு அவர் தான் கோச்சா இருக்காரு. எந்த ஊர்ல போய் சிஎஸ்கே வேற ஐபிஎல் T20 இந்த மாதிரி லீக் ஆடினாலும் அவர் தான் கோச்சா இருக்காரு. அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காலாம் நம்ம ஏதோ ஜெயிச்சு பொங்கடிச்சிட்டோம், அது வேற விஷயம். பட் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டுங்க, போருங்க, பழையன கழிதல் முடிஞ்சு போச்சியா, நீ இத்தனை வருஷம் ஆடிட்ட, நீ ராஜா அப்படியே வெளில போ அப்படின்னு. ஒருவேளை தோனியும் அடுத்த சீசன், இந்த சீசன்ல ஒன்றும் ஆடலை, முட்டி வலி கால் வலி 40 இருந்தாரு ஸ்குவாட்ல ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்ல இல்ல 17ல இருந்தாரு 15ல இருந்தாரு. பிராக்டிஸ்க்குலாம் வருவாரு, கிரவுண்ட்ல வந்து சேப்பாக்கத்துல பால் தூக்கி வெளியில அடிச்சிருக்காரு, நான் பார்த்தேன், பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்த்திருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் டே அவரோட லாஸ்ட் சீசன், சோ அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கும். இல்லங்க, அடுத்த ஒரு சீசன்ல வந்து ஒரு மேட்சோட முடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் தோனி. அவ்வளவுதான் தோனியோட இரவு நீங்க தாண்டி பார்க்க ஆரம்பிச்சிரும், உங்க முடிஞ்சு போச்சுங்க. தோனி தாண்டி வெளியே பார்க்க. ஆனா இப்போ பழகிட்டு இருப்பாங்க மக்கள், அவ்வளவு மக்கள் தோனிக்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. எப்படியும் தோக்குறாங்க, தோனி இருந்தாலும் தோக்குறோம், தோனி இல்லனாலும் தோக்குறோம். பாப்போம் அடுத்தது பாத்துறோம். சஞ்சு அந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அடுத்ததாக பேசக்கூடிய 2-3 விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒன்னு, ராகுல் திராவிட கோச்சா எடுத்துட்டு வரணும்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
நல்ல விஷயம் தான். ஆனால் ராகுல் டிராவிட் வந்து இந்தியாவுக்கு கோச்சு எல்லாம் டெஸ்ட் மேட்ல பண்ணார், ராஜஸ்தானுக்கு அதே கோச் அந்த என்ன பண்ணார்ன்ற கேள்வி இருக்குது. பட் ஓகே, அவருக்கு இந்த ஒரு கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கோச்சை அவர் கொண்டு வரணுன்ற ஒரு பேச்சு அடிப்படுது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், ஹர்திக் பாண்டியா என்ன பண்ண போறாங்கன்னு, ஏன்னா அவரை கண்டா பிடிக்கல, அப்பா நீ இருக்கே நாங்கள் தோக்குறோம் அப்படின்ற மாதிரி மும்பை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆக்ஷன் கிடையாது. அப்படி ட்ரேட் ஆனா இங்கேருந்து ஒரு 2 பிளேயர் எப்படி ஜடேஜாவும் சாம் கரனையும் அமைச்சு சஞ்சுவை வாங்கினோமோ அந்த மாதிரி இங்க 2 பேர் கேட்கறாங்க. பேச்சு என்ன ஓடுதுன்னா சிவம் தூபேவையும் ஆயுஷ் மாத்ரேவையும் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடுது. ஓகே, ஒரு ஊர்வில் பட்டேல் அந்த இடத்துல செட் ஆனதுனால இப்போ ஆயுஷ் மாத்ரே யங்ஸ்டர் பெருசா அன்கேப்டு பிளேயர் அனுப்புறது யோசிப்பாங்க, பிரச்சனை இல்லை, யோசிக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. ரெண்டாவது அவங்களே கேட்கலனா நம்ம சிவம் தூபே யாருக்காவது வேணுமாப்பா அப்படின்னு கேட்டு நம்ம ஆக்ஷன் பண்ண ஒரு இடத்துல இருக்கோம். ஏன்னா அவர் அந்த இடத்துல ஒன்றும் பண்ணல, போலிங் போடுறது இல்லை, மேட்சுக்கு 2 கேட்ச் தான் விடுவேன்றாரு. கேட்ச் விட்டா கூட பரவாயில்ல, 2 காலுக்கு நடுவில் 4 விடுறாரு. அது இனிமே பாம்பே தலையெழுத்துன்னு சொல்லி மும்பை கிட்ட அவர் தள்ளி விட்டுலாம். இப்படி ஒரு பேச்சும் ஓடுது. ஹர்திக் உள்ள வந்தா நீங்க சொல்லக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஏன்னா அவர் ஓப்பனிங் போலிங் போடுவார், மிடில் ஓவர் போடுவார், எண்டில் ஓவர் போடுவார். கேட்க மாட்டாரு. இல்ல அதுதான் அவருக்கு அந்த கேப்டன்சி பிரஷர் வேணானதான் இங்க கொண்டு வராங்க. இங்க ருத்துராஜ் தான் கேப்டனா இருக்க போறாரு, சஞ்சு உள்ள இருப்பாரு. அப்போ கேப்டன்சில எந்த சேஞ்சும் இருக்காது. இனிமே நீங்க சிஎஸ்கே பொறுத்த மட்டும் அது வந்து அவங்க லாங் ஹால் கொடுப்பாங்க. ஒரு கேப்டன் தோத்துட்டே இருந்தா கூட 7 வருஷம் கொடுப்பாங்க, 6 வருஷம் கொடுப்பாங்க. அவரா என்னால முடியலப்பா விட்டுருப்பா ப்ளீஸ்ன்ற அளவுக்கு. பட் ருத்து ஸ்டைலை மாத்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு, வேகமாக ஆட வேண்டிய அவசியம் இருக்கு, கட்டாயம் ரன் அடிக்க வேண்டி இருக்குன்னா அஜிங்கிய ரஹானே டெஸ்ட் பிளேயர் தானே சொல்லுவீங்க. அவர் கல்கத்தால போய் மாங்கு 200 சைக்கிள் அடிக்கிறாரு கேப்டனா. இங்க இந்த கேப்டன் என்ன பண்றாருன்னா லொட்டு வச்சு ஆடிட்டு இருக்காரு. அதுவும் ஒரே காடா வளர்த்து விட்டுருக்காங்க. கிரீன் ஃபாரஸ்ட் தான் சிஎஸ்கே இந்த முறைன்றதை சொல்லணும். ஸோ சிஎஸ்கே பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதை போர்டில் உட்காந்து பேசி தான் ஆகணும். 18 கோடி இருக்கு. பிரசாந்த் வீரியோ கார்த்திக் சன் யாரோ ஒருத்தர் வெளியே தள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. வேணாம் பாஸ் நீங்க போங்க, அந்த 14 கோடி எங்களுக்கு லாபம்னு சொல்லக்கூட அந்த யங்ஸ்டர் இவங்க சின்ன வயசுல ஒரு சீசனோட முடிச்சிருவாங்களான்ற பிரச்சனையும் இருக்கு. சிஎஸ்கே தொல்லையான ஒரு இடத்துல இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்றது தெரியல மது. சரி, அப்போ நம்மளுக்கு 20வது சீசன் நல்லா அமையும்னு பார்க்கலாம். இல்லை நம்ம அதுதான் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்ன பிரச்சனைனா அடுத்தது நெக்ஸ்ட் நான் யார் தெரியுமா அடுத்து பாருங்கன்னு சொன்னோம். பட் வி ஹவன்ட் லேர்ன் லெசன்ஸ். நம்ம பாடம் படிக்கிறோமா அப்படின்னா அந்த பாடம் படிக்கவே இல்லை. பவர் பிளேயில் அதிகமாக விக்கெட் விடுறோம், பவர் பிளேயில் அதிகமாக கம்மி ஸ்கோர் அடித்த டீம் நம்மளாக தான் இருக்கும். அதே மாதிரி டெத் ஓவரில் அதிக ரன் கொடுத்த டீம் நம்மளாக தான் இருக்கும். அன்சுல் காம்போஜ் வாரி வழங்கும் வள்ளலடான்னு வாரி வழங்கியிருக்காரு. நாம் இங்கேருந்து வெளியே அமிச்சு வேணான்னு சொன்ன பிளேயர்லாம் பட்டைய கலப்புறாங்க. பிரப்சிம்ரன் சிங்லாம் ஒரு காலத்தில் இங்கே டெஸ்கில் நம்ம பெஞ்சில் உட்காந்தவர் தான். இன்னைக்கு பஞ்சாபில் போய் பொலன்னு பழக்கிறார். ஷர்துல் தாக்கூர் நம்ம கூட இருக்கும்போது மட்டமாக போட்டார், அங்கே போனால் பயங்கரமாக விக்கெட் எடுக்கிறார். தீபக் சாகர் நல்லா போடுறாரு. ஸோ பேசிக்கலாகவே நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை கோச்சிங் கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு ஒரு ஃபீல் இருக்கு. பழசுங்க அதெல்லாம். நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இருந்த சிலபஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற சிலபஸ் வேற. சிலபஸ்க்கு நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு. பட் இது நல்ல ஃபேமிலி, நல்ல என்விரான்மெண்ட் இருக்கு. சஞ்சு பேட்ல இனிமேல் அதிகமாக ரன்ஸ் வரணுங்க. சஞ்சு வந்து பொறுப்பெடுத்து முன்னின்று அந்த ரித்து பண்ற வேலையை சஞ்சு பண்ணணும். ரித்துலாம் அடிக்க ஆரம்பிக்கணும். ரித்துலாம் ஒரு காலத்தில் எப்படி ஆடின தெரியுமாப்பா நான் தட்டி உலுக்கி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சிஎஸ்கே ஒன்றும் 5 கப்பு வின்னருங்க, அவ்வளோ ஒன்றும் மோசமான போய் இல்லை. பட் டீமா பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சுமாராக தாங்க இருக்கு. மிச்ச டீமோட அப்படி அந்த கார்டு அப்படி பார்க்கும்போது போன சீசன்ல நம்ம வருத்தப்பட்ட அளவுக்கு இந்த வாட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு கஷ்டப்படலன்னு நினைக்கிறேன். போன வாட்டி ரொம்ப வெறுத்து போயிட்டோம், இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. அதான் நான் சொன்னேன். ஆனால் 8th பாஸ் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுக்காக தான் இது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த மட்டும் இன்ஜுரி இஸ் மேஜர் கன்சர்ன். நான் திருப்பியும் சொல்றேன், அது ஒரு காரணமா இருக்கு. ரெண்டாவது நம்ம ஹோம் கிரவுண்ட் பிச்சை நம்ம ஸ்டடியே பண்ணலீங்க. இங்கே வந்து தோப்பீங்களா யோசிச்சு பாருங்க. எல்எஸ்ஜியோட சென்னை மேட்ச்ல சென்னை ஹோம் டர்ஃப்ல நீ 8 ஜெயிச்சிருக்கலாமே, 7 ஜெயிச்சிருக்கலாமே. சென்னையே கோட்டை விடுற ஹோம் கிரவுண்டு உனக்கு ரீட் பண்ண தெரியலனா அப்ப நீ எப்படியாப்பட்ட டீமா இருக்கு. அவன் ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சுட்டு வெளியே போய் தோக்கிறது சகஜம். நீ இங்கேயே தோக்குறனா வெளியில போய் எப்படி தோப்பன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் சிஎஸ்கேவோட பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம ஆல்ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. பேட்டிங் முக்கியமாக வந்து நம்ம வந்து 2019க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு இப்போதான் வந்து ஒரே ஒரு தடவை 200 தாண்டி சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். மீதியெல்லாம் ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரண்ட்ல ரன் அடிச்சது தான். ஸோ அந்த பிரச்சனை நமக்கு இன்னமும் இருக்கு. யாரு ரைனா போனதுல இன்னும் அந்த பிரச்சனையும் இங்கே இருக்கு. ரைனா வேணா கோச்சா கூட்டு வரலான்ற ஒரு பேச்சு கூட ஓடுது. ரைனா வருவாரா தெரியாது. இவ்வளோ சிக்கல் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்னு போறீங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் உள்ள இருக்கணுன்ற பாடத்தை இந்த வாட்டி கற்றுக்கிட்டோம் நம்ம. அதே மாதிரி ப்ரூவிஸ் ரொம்ப நம்பினா அவர் பேட்லேருந்து ரன் சுத்தமாக வரல இந்த வாட்டி. சும்மா அவர் வந்து முட்டி போட்டு நின்றுட்டு போனதோட சரி, அங்கே உள்ள போய் அவர் என்ன அடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே அடிக்கல. யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. கன்சிஸ்டன்ட் பிளேயர்னு யாரை சொல்லுவீங்கன்னா ஓவர்டன் மட்டும்தான் நல்லா பண்ணார். அவரும் காலை பிடிச்சிட்டு போயிட்டார். ஸோ சிஎஸ்கே மஞ்சப்படை அடுத்த வாட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. டேலண்ட் ஸ்கவுட்டிங் இருக்கு. இருக்கிறவங்களை ஒழுங்காக அவங்க ரோல்ஸை ஒழுங்காக கொடுக்கணும். மாற்றி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. போலிங் ஒன்று எடுத்துணும். இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இப்போ நம்ம விளையாட்டு பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். விளையாட்ட ஒரு விஷயம் சிஎம் விஜயோட கேம்பிங்கில் கேட்டிருந்தீங்கன்னா கிரிக்கெட்டில் கூட டெல்லி நம்ம தொட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஸோ சொன்ன மாதிரி டெல்லியை மட்டும் ஜெயிச்சிட்டோமோ
அது டெல்லி வந்து பாவப்பட்ட டீம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களும் நம்மளோட மோசமாக இருக்காங்க, மெர்க்யூரியல் டீமாக இருக்காங்க. நாம் 3 மேட்ச்சுக்கு 2 மேட்ச் தோக்குறோன்னா அவங்க 1 மேட்ச் தோக்குறோன்னா அவங்க 3க்கு 2 மேட்ச் தோக்குறாங்க. ஸோ பேசிக்கலி 2 பேருமே ரொம்ப சுமார். இப்போ டெல்லியும் பலமில்லாமல் இருக்குது, நம்மளும் பலமில்லாமல் இருக்குது. அவர் சொன்னது கரெக்டாக தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டெல்லி ரெக்கனிங்லேயே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்றது தான் வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஒரு கால அந்த டீம் ஆரம்பித்தப்போ ஆன் கார்டில் சூப்பர் டீமுங்க, ஐயா என்ன டீமு பாயுது பாரு, ஜாக் பாட்டு பாயுது அப்படின்னு லாட்ரி சீட்டில் சொல்ல வந்துருமா, வாங்கின உடனே இது ஜாக் பாட் அடிக்க போகிற லாட்ரி சீட் அந்த மாதிரி சொல்லி கடைசி ஏமாந்தோம். பட் எனிவே ஆல் சரண்டன் ரொம்ப சோகத்தோட வருத்தத்தோட ரொம்ப மனசு வெந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அடுத்த முறை பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்பிக்கை அவ்வளோ இல்லை. ஒரு காலத்தில் தோனி எல்லாம் பண்ணிடுவாருன்னு சொல்லுவோம், அடுத்த முறை தோனியே இருப்பாரா அப்படின்ற கேள்வியோடு நம்ம தொடங்கணும். இன்னும் ஒரு வருஷம் அப்படின்னும் போது ரொம்ப பெரிய டைம். அவருக்கும் வயசாயிருச்சு. அவர் என்ன பண்ண போறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம டீம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட் டிசம்பர் அந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் தோனி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு ரோல் கொடுப்பாங்க நான் நம்புறேன் தோனிக்கு, சிஎஸ்கேலேயே. ஏன்னா இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும். அதுதான் எனக்கு இங்கேயே இருந்து மேட்சும் டீமை ஓவர்சி பண்ணணும் தான் நினைக்கிறேன். புது கோச், புது என்விரான்மெண்ட், ஆனால் சேம் பிளேஸ், அவங்களுக்கான ரோலை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கணும். சிஎஸ்கே சேப்பாக்கம் கிரவுண்டை புரிஞ்சுக்கணும், நல்லா விளையாடணும். இதெல்லாம் தான் இப்போதைய தேவை. வருவாங்க, நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் போயிடலைங்க, 10க்கெல்லாம் போகலைங்க, மேலே தான் இருக்கோம். வருவோம், ஜெயிப்போன்னு சிஎஸ்கே நம்பிக்கையாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அது கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த சீசனில் இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் சரி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். நன்றி மது.